ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த கிவன் டேட்டா. இப்போ நமக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ n ஈக்குவல் 7. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணாம இது போடக்கூடாது. மீனும் மோடும் நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணாமையும் போடலாம். ஆனா மீடியன் மட்டும் என்ன பண்ணணும்? அசெண்டிங் ஆர்டர்ல தான் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 18 இருக்கு. 18 எழுதிக்கிறேன். அப்புறமா 2ல பார்த்தீங்கன்னா 28, 25 இருக்கு. 25, 28. அப்போ 25 ஃபர்ஸ்ட் வரும். 28 அப்புறம் வரும். நெக்ஸ்ட் 3ல பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் 3 நம்பர் இருக்கு. 34 ஃபர்ஸ்ட் வரும். அப்புறம் 35 அப்புறம் 36. ஓகே நெக்ஸ்ட் லாஸ்டா 45. இப்போ மீடியன் என்னன்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் நம்பர் என்னது 7. அப்போ இந்த பக்கம் 1 இது கேன்சல் பண்ணிட்டு இது கேன்சல் பண்ணிட்டா நடுவுல இருக்க நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 34. ஸோ மீடியன் ஹியர் இஸ் 34. ஓகேவா? இது நம்ம ஃபார்முலா வச்சு எப்படி போடணும்னா அப்படின்னு பார்த்தோம்னா மீடியன் இஸ் பிகாஸ் n is 7 which is odd. அப்போ ஆடா இருக்கிறதுனால நமக்கு என்ன ஃபார்முலானா n plus 1 by 2 இந்த டேர்ம் இது என்ன டேர்ம் வருதோ அந்த டேர்ம். ஓகேவா? n என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. 7 plus 1 by 2 டேர்ம். ஸோ 7 plus 1 என்னது 8 by 2. 8 by 2 is 4. ஃபோர்த் டேர்ம் 4ன்னு போட்டுறக்கூடாது. ஃபோர்த் டேர்ம். இதுல ஃபோர்த் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இதுதான் ஃபோர்த் டேர்ம். ஸோ வாட் இஸ் த ஃபோர்த் டேர்ம்? ஃபோர்த் டேர்ம் இஸ் 34. அப்போ மீடியன் இஸ் 34. ஓகேவா? 1 மார்க்ல இது மாதிரி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்க போட்டுடலாம். அப்போ ஒரு வேளை 2 மார்க்ல கேட்கறாங்கன்னா நம்ம இதை போடுறோம்.